ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த பேட்டர்ன் தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க. இந்த கிளாஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வேணால் கிளாஸ் மட்டும் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸில் ஜாயின் பண்ணி ஃப்ரீ நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ சைடில் கொடுத்துருக்க இமேஜ் தான் நான் வந்து போட போகிறேன். ஓகேவா? சென்டரில் இருக்க சர்க்கிள் வந்து மேஜிக் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 4 செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு 3 டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும். ஓகேவா? அதாவது அந்த டீ மாதிரி இருக்க பார்த்தீங்களா, அது வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ஸ் மட்டுமே நான் ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப் ட்ரிபிள் க்ரோஷெட் 3 டைம் போட்டுட்டு அகைன் ஒரு 4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு டாட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் ஸ்லோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? அது வந்து நாட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்லிப் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு பெட்டல் வந்து ரெடி ஆகிடும். மேஜிக் ரிங்கை வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் பெட்டல் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம அகைன் 4 செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். 3 டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் போட போகிறோம். ஸோ அகைன் பார்த்தோன்னா 4 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். அகைன் நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா? சேம் மெத்தட் தான். நான் உங்களுக்கு வந்து மினிமமான ஒரு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேட்டர்னோட இமேஜ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் அகைன் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜ் பேட்டர்ன் நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு நினச்சி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? நம்ம பேஜில் ஆல்ரெடி மெகந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மெகந்தியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெகந்தி கிளாஸோட சிலபஸ் பார்க்கணும்னு நினச்சாலும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? செகண்ட் பெட்டலும் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது 4 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். பேட்டர்ன் வந்து ரொம்ப 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 பிகினர் போகிற ஸ்டேஜ் தான் நான் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பொறுமையாக போட்டு பாருங்கள். ஸோ இல்லை எனக்கு இதுவும் டவுட்டாக தான் இருக்குது, ஸ்டிச்சஸில் வந்து எனக்கு பழக முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரூப்பில் கேளுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம 2 பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேஜிக் சர்க்கிள் வச்சு நான் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ 3rd பெட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 செயின் போட்டுக்கிறேன். 4 செயின் போட்டுட்டு 3 டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் நான் போட்டு அகைன் 4 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பெட்டல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ வந்து பொறுமையாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரியலன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் அகைன் ஒரு இமேஜோட உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 3 பெட்டல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான். அகைன் 2 பெட்டலும். ஓகேவா? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்லாம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் மேஜிக் ரிங் வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா அது ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபைண்ட் ஆகிடும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த த்ரெட்டை வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஃப்ளவர் வந்து ஃபுல்லாகவே சர்க்கிள் ஷேப்பில் வந்துடும். ஓகேவா?
ஸோ அதனால தான் மேஜிக் இங்க் போட்டு ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணிவிட்டு இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்டோட அந்த சைட் பெட்டலோட இருக்கிற த்ரெட்டை வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஒரு நாட் போட போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நம்ம லூப்குள்ளே விட்டு இழுத்தோம் அப்படின்னா அது நாட் ஆகிடும். ஓகேவா? வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இல்லை டவுட் இருக்குது, எனக்கு இங்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட் கேட்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து எப்படி இன்செர்ட் பண்ணலான்றது சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த டூல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து இந்த நீடிலோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா செயின் ஸ்டிச்சஸ், அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் மாதிரியே வந்துடும். ஓகேவா? ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு வரைக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா த்ரெட்டு வந்து இன்விசிபிள் ஆகிடும். ஸோ ஃப்ளவரும் வந்து நமக்கு வந்து அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் த்ரெட் இருக்குது, அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். அகைன் நீங்கள் எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டர்னோட உங்களுக்கு புரிகிற மாதிரி பேட்டர்ன் ரீட் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் ஃபாஸ்ட்டாக ரொம்ப அப்லோட் பண்ணேன். ஓகேவா? வந்து பேட்டர்னில் பார்த்த மாதிரி ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.